கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருக்கிற அந்த தவறுகளை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டு இந்த தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாதபடி இருக்க உன்னுடைய கிருபையின் அந்த வரத்தை எங்களுக்கு தொடர்ந்து நீ தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக நீ என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த நாளை காண கர்த்தர் பாராட்டின இந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு உள்ள திராணத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். ஒவ்வொரு நாளும் தவறுகள் தண்டனை தலைப்பிலே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தவறுகளை ஆண்மை பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளும் போது, உணர்த்தப்படும் போது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த தவறுகள் இருக்கிறது என்று யார் மூலமாவது எதன் மூலமாவது ஆண்டவராலே சுட்டி காட்டும் போது அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்காக தான் இந்த நோக்கம். வேதாராய்ச்சியில நாம் வருவதுடைய நோக்கமே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து வாழ வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். இது பரிசுத்த நாட்கள். இது நல்ல தேவனால் நமக்கு உண்டாக்கப்பட்ட கிருமியான நாட்கள். அது இந்த நாளிலே நாம் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு தான் நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். வேதாராய்ச்சியில பங்கு பெற வேண்டும். ஏதோ பாஸ்டர் சொல்றாங்க, கடமைக்காக 40 நாள் சடங்காச்சாரமாக இப்படியாக வைத்து இருக்கிறாங்க, ஆகவே நாம் போய் கொண்டு வருவோம் என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றும் போதுதான் இந்த வேதாராய்ச்சி ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் பிசாசானவன் நம்மை கட்சிக்கிற சிங்கம் போல விழுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் தேடி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சாத்தானுக்கும் வல்லமை உண்டு, சாத்தானுக்கும் பவர் உண்டு. அவன் ஆண்டவரை சோதித்தவன். இப்ப நம்ம தான் ஏமாத்தினோம். ஆனா அவனை விட்டு நாம் கடந்து போகவோ அவனை எதிர்த்து நிற்கவோ நமக்கு கர்த்தருடைய பலம் நமக்கு அவசியமாக இருக்குது. குறிப்பாக இந்த உலகத்திலே அதற்கு நல்ல புத்தி அவசியமாக இருக்கிறது, ஞானம் அவசியமாக இருக்குது, அறிவு அவசியமாக இருக்கிறது. நீ வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் வேதம் சொல்கிறது புத்திமானாய் நடந்தார்கள் என்று வாசிக்கிறேன். ஏன்னா அந்த புத்திசாலித்தனத்தோடு வாழும் போதுதான் நாம் எதிரான நிலைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு காட்டுல சிங்கம் ஒன்று இருந்து அவர் ராஜா, சிங்கம் தானே ராஜா காட்டுக்கு. அந்த சிங்க ராஜாக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது, சந்தேகம் வந்தது. என்னன்னா அப்படியே தன்னுடைய உடம்பு அப்படி மோந்து பார்த்தது, ஒரு நாற்றம் எடுக்கிற மாதிரி தெரியுது. இது நாற்றம் எடுக்கிற மாதிரி இருக்கு, சரி யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே 3 மிருகத்தை அழைக்குது. இப்ப அதுல வந்து புலி வந்து கழுதை அழைக்குது, நரி அழைக்குது. இந்த 3 பேரும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ முதலாவது புலிய சிங்கம் கூப்பிடுது, வா என் உடம்ப மோந்து பாரு, நாற்றம் எடுக்குதா வாசனையா இருக்குதா உண்மையை சொல்லு அப்படின்னு. அதை மோந்து பார்த்துட்டு கிட்ட போக முடியல, ஏன்னா சிங்கத்தினுடைய உடம்புல நாற்றம் தான் இருக்கும். உடனே புலி என்ன சொல்லிச்சு, சிங்கம் ராஜாவே உங்க உடம்பு நாறுது அப்படின்னு சொன்னோடனே ஒரே அடி சிங்கம் புலிய. என் உடம்பையே நீ நாற்றம் எடுக்குன்னு சொல்றியா, நான் யார் தெரியுமா, ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அப்படியே மயங்கி விழுந்துச்சு. அடுத்து கழுதை பிடிச்சு, நீ வாங்க. இப்ப கழுதை வந்து மோந்து பார்த்தது, நாற்றம் எடுக்குது. ஆனா நாற்றம் எடுக்குன்னு சொன்னா புலிக்கு நேர்ந்த கதை தான் நமக்கு ஒரே அடி அடிக்கும். பேசாம என்ன பண்ணிடலாம், மாற்றி சொல்லி நல்ல வாசனையா இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதே என்ன பண்ணுச்சு, ஒரே அடி. என் உடம்பு நாறுதுன்னு எனக்கே தெரியுது, நீ வாசனையா இருக்கு என்கிட்டே போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கழுதை ஒரே அடி. 3வது நிறைய கூப்பிடுச்சு, வா நீ வா. இந்த 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. நிறைய கேக்குது, வா என் உடம்புல வாசனையா இருக்கா, நாட்டம் எடுக்க சொல்லு. கிட்ட வந்துச்சு, கிட்ட போகும்போதே அதுக்கு நாட்டம் எடுக்குது. ஆனா எது சொன்னாலும் என்ன அடி விடும். என்ன பண்றதுன்னு வச்சு அப்ப சொல்லிச்சு, சிங்கராஜா என்ன மன்னிச்சுக்குங்க, எனக்கு 3 நாளா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, இந்த மூக்கு வாசனையே என்ன வாசனையே இல்லாத மாதிரி இருக்கு, அதனால எனக்கு நாற்றமா வாசனையா இருந்தது என்னால சொல்லவே முடியாது, அதனால அடுத்த முறை உங்களை நான் பார்க்கும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ சிங்கராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன், என்கிட்ட நீ தப்பிச்சுக்கிட்ட, புத்திசாலி இருந்ததால
நீ தப்பிச்சுக்கிட்ட, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிருச்சான். இந்த கதையை படிக்கும்போது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம அப்படிதான் தப்பித்து போக வேண்டியதாக இருக்குது. ஆனா நாம் பிசாசை விட்டு விலகி செல்லும் போது, நாம் இந்த மாதிரியான தந்திரங்களை செய்யும் போது அவன் அதை காட்டிலும் மேலான தந்திரத்தை அவன் செய்வான். அதனால நாம ஆண்டவருடைய துணையோடு தான் நம்ம எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் தவறுகளும் தண்டனைகளின் தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஒரு பெண்ணினுடைய தவறுகளை நாம் பார்த்தோம். மீகாள் என்கிற சவுலுடைய குமாரத்தையும் தாவீதுடைய மனைவியினாக இருந்த மீகாளுடைய அந்த தவறுகளை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். கடைசி வரைக்கும் அவளுக்கு ஆண்டவர் பெரிய தண்டனை கொடுத்தார். அவள் மரணமடைய மட்டும் அவளுக்கு குழந்தையே இல்லாமல் ஆண்டவர் செய்து விட்டார். ஏனென்றால் தன்னுடைய கணவனை அவள் அவமதித்தார். சொல்ல ஒரு ஆண்டவரிடத்திலே அவர் பொய் ஆண்டவரிடத்துல அவங்க அப்பா கிட்ட ஒரு பொய் சொல்லுகிறார். சுரூபத்தை தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைக்கிறார். இதெல்லாம் சின்ன சின்ன காரியமானாலும் இதெல்லாம் பெரிய பாவமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில சின்ன பாவம் பெரிய பாவம், சின்ன தவறு பெரிய தவறு அதெல்லாம் கிடையாது. எல்லாமே தவறுதான். பாவம் தான். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு பாம்பு ஒண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு, சின்ன பாம்பு தான் அப்படின்னா சரி பரவாயில்ல, சின்ன பாம்பு தானே விட்டுருவீங்களா? அது சின்ன பாம்போ பெரிய பாம்போ அது என்ன பண்ணுவீங்க? அதை அடிச்சு வீட்டை விட்டு காலி பண்றது வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. பரவாயில்ல சின்னது தானே அப்படின்ட்டு விட்டுருவீங்களா? முடியாது. இந்த பாம்பும் அப்படிதான், பாம்பு மாதிரி தான். அப்படியே மெதுவா சின்னதா தான் வரும். ஆனா கடைசியில பெரிய பெரிய தவறுகளை செய்ய, பாவங்களை செய்ய தோன்றும். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற தவறுகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் கோராகு என்று வருகிறது. அது கோரா என்றும் சொல்லப்படுகிறது, கோராகே என்றும் சொல்லப்படுகிறது. கோராகு அந்த வார்த்தைகள் வரும்போது அதனுடைய அடிப்படையில் அந்த பேர் சொல்லுவாங்க. ஆனா கோராகு என்றுதான் இங்கே என்னாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்னாகும் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 16:1 இப்போ இவன் லேவியினுடைய கோத்திரத்தில் வந்தவன், ரூபனுடைய வம்சத்திலே அவன் பிறந்தவன். ஒரு ஆசாரியனாக இவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கோராகு என்பவர் ஆசாரிய பணியை மோசேக்கும் ஆரோனுக்கும் உதவி செய்யும்படியாக அவர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் 300 பேர் அந்த பணியில இருப்பார்கள். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். இப்படியாக ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறவன் தான் இந்த கோராகு என்கிற ஒரு மனிதன். இவன் மோசேயினுடைய சகோதர முறையாக வருகிறது. நீங்க அந்த வம்சவெளியில பாத்தீங்கன்னா மோசேக்கு அவன் சொந்தக்காரனாக வருகின்றான். அப்ப இப்படிப்பட்டான கோராகு மோசேயோடையும் ஆரோனோடுமே எல்லா நேரங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எங்க போனாலும் என்னென்ன செஞ்சாலும் அங்க போவான். ஆசரிப்பு கூடாரத்துல ஆரோனுக்கு உதவியாக என்ன பண்ணுவான்? இவன் தன்னுடைய வேலைகளை அவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்து கொண்டு வருகிறான். ஆனா இந்த நிலையில இந்த கோராகுடைய தவறுகளை குறித்து வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே தெரியும், அது ஒரே அதிகாரம் தான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ என்று முதல்ல இவர்களுக்கு ஏன் குறிப்பிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்? ஐயோ இந்த வார்த்தையை ஒரு மனிதர்கள் விரும்பக்கூடிய வார்த்தை அல்ல. ஐயோ எங்க சொல்லுவோம்? ஒரு மரணம், ஒரு துச்செய்தி கேட்கிறோம்னு வச்சுக்கலாம், ஐயோ என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லல. ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோன்ற வார்த்தை யாருக்கு? வேலை சொல்றது இவர்களுக்கு ஐயோ சொல்லிட்டு 3 பேரை குறிப்பிட்டு போயிருக்கிறது. யாராரு சொல்லுங்க? காயின். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அவருடைய தவறுகளும் தண்டனைகளும். பிலேயாமையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம், தவறுகளும் தண்டனை. இவர்களுக்கு ஐயோ. 3வது கோரா எதிர்த்து பேசின பாவம். கோரா எதிர்த்து பேசினான். யாரை எதிர்த்து பேசினான்? யாரை எதிர்த்து பேசினான்? மோசேயும் ஆரோனையும். இப்ப மோசேயும் ஆரோனும் தேவனுடைய மனிதர்கள். தேவனுடைய மனிதர்களை எதிர்த்து பேசினால் யாரை எதிர்த்து பேசுறது? ஆண்டவரை எதிர்த்து பேசுறது. அவங்க ஆண்டவரிடத்திலே வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை மோசேயும் ஆரோனும் செயல்படுத்துகிறார்கள்.
அப்ப நீங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக என்ன காரியம் செய்தாலும் அது மோசேக்கும் ஆரோனுக்கும் செய்வதல்ல, யாருக்கு செய்றீங்க? அவன் கர்த்தருக்கே நீங்க செய்வீங்க. இதை இவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவன் ஆசாரியன், இவன் லேவியன், இவன் அப்போ ஊழியத்தை செய்கிறவன். இந்த கோராகுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன நடக்குது? இவன் என்ன பண்றான்? முதல் பாவம் என்ன தெரியுங்களா? இவன் ஆரோனுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக வார்த்தைகளை அவன் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கல. 16 கூட்டம் கூடி 2 பேரையும் பார்த்து சொல்றான். யாரு? இந்த கோராகு. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். என்ன எதிராக பேசுறான்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். நீங்க தான் பெரிய ஆளா? உங்களை விட பெரிய ஆள் கிடையாதா? ஏன் நாங்க ஆளுடைய பிள்ளை இல்லையா? நாங்க பரிசுத்தவான்கள் இல்லையா? இந்த கூடி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? நீங்க மட்டும் தான் பரிசுத்தவான்களா என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை அவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே இதை கேட்ட போது முகங்குப்புற விழுந்தான் என்று வாசிக்கிறோம். எதிர்த்து பேசின பாவம், கோராவுடைய எதிர்த்து பேசின பாவம். நாம ஒரு பெரியவர்களோ இல்ல தேவனுடைய வார்த்தையோ இல்ல தேவனுடைய மனிதர்களோ இவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லும் போது நாம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது. கேட்டுக்கங்க. அதுல ஒரு தவறுகள் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு அதை நம்ம யோசிக்கணும். இந்த தவறை நம்ம செய்யணுமா? இது அவங்க சொல்றது நியாயமா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளை நாம கேள்வி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தாசர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களை எந்த ஒரு தனி மனிதனும் ஏதாவது ஒரு வார்த்தையினாலோ செயலினாலோ செய்தால் கர்த்தர் அவனை அதிகமாக தண்டிக்கிறார். நீங்க அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் எல்லா விதத்திலும். ஏன்னா நம்ம ஊழியக்காரர்களை நாம கேள்வி கேட்க முடியாது. யார் கேள்வி கேட்பாங்க? கர்த்தர் கேட்பாங்க. அவங்க பதில் சொல்லணும், நான் பதில் சொல்லணும். உங்களை விட அதிக தண்டனை ஊழியக்காரர்களுக்கு உண்டு. நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா அவர்கள் போதிக்கிறவர்கள், அவர்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் சரியாக இருக்கணும். ஆனா இங்க மோசே ஆரம்பத்தில் எந்த குற்றமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதே அது இந்த கோராகு என்பவன் எப்பொழுதுமே என்ன பண்றான்? இவர்களுக்கு விரோதமாக அவன் எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நீங்க 1-2 அவன் மட்டும் போகல, முக்கியமான கூட சில ஆசாரியர்களும் அழைத்து போறான். அதுல 3 பேர் குறிப்பா வராங்க. இந்த கோராகு, தாத்தான், அபிராம். ஆபிராம் இல்ல, அபிராம். இந்த 3 பேரையும் கூட்டிட்டு தான். ஏன்னா சிங்கிளா போனா சமாளிக்க முடியாது, கூட்டக்கூடிய. அதுதான் சொல்றேன். அப்ப 2வது இவன் செய்த தவறு என்ன தெரியுமா? இவன் கூட்டத்தை கூட்டி சதி செய்தான். சதி செய்கிறான். யாருக்கு? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவன் சதி செய்கிறான். என்னடா என்ன 16ஆம் வசனத்துல 16ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாக இருக்கிய 250 பேரோடு கூட மோசே கொடுப்பாங்க. அவங்க 2 பேர் முக்கியம். கூட எத்தனை பேர் சேர்த்துக்கிட்டான்? 250 பேர். எப்பவுமே சண்டைக்கு போனா தனியா போறதை விட 4 பேரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன இருக்கும்? ஆமா, உழுதுற 10 அடியில ஒரு 4 அடி அவங்களுக்கும் விழும். அதுக்காக என்ன பண்ணா? ஒரு கூட கூட்டு போலாம். இவன் பாருங்க, சப்போர்ட்டுக்கு ஆட கூட்டு போறான். சதி செய்கிறான். அது யாருக்கு விரோதமாக? எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்தார் மோசே? அற்புதமாக அற்புதங்களை கடவுள் கர்த்தர் மூலமாக அற்புதங்களை செய்து 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 இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போதெல்லாம், முரட்டாட்டம் பண்ண போதெல்லாம், முறைதவறி நடந்த போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி விழுந்து இவங்க ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வர முடியாத ஆண்டவர் மோசே அழைத்து வந்து இவ்வளவு அற்புதங்களையும் அவன் கண்டு இன்னைக்கு இந்த 2 பேருக்கு எதிராக இவன் கோராகு என்பவன் சதி செய்கிறான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நாம் யாருக்கும் விரோதமாக சதி செய்யக்கூடாது. சதியிலிருந்து எதிரான காரியங்கள் செய்யக்கூடாது. நம்ம கூட்டம் கூடி மட்டும் செய்ய போறது இல்ல. நம்ம 250 பேர்லாம் கூட அவ்வளவு ஆட்கள்லாம் நம்ம அவ்வளவு ஒத்தும் இல்லை. நம்ம இல்ல அப்படிதான் நமக்கு இப்போ அந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாயிடுச்சு இப்போ இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில
நாம சதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் சில சட்ட திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். நீங்க மற்ற மனிதர்களை போல நீங்க வாழ முடியாது. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை பேச சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பார்வையிலே உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிமையான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக, அதுவும் குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம வார்த்தையும் பேசக்கூடாது, சதிகளையும் செய்யக்கூடாது. எந்த ஒரு செயல் அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பெரிய தண்டனை கொடுப்பார். அவரவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அவரவர்கள் தண்டனை அனுபவித்தே தீரும். நான் கடைசியில் முடிக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாட்டிலே நம்ம எவ்வளவோ பெரிய பெரிய தவறு செய்யறோம், ஆனாலும் பழைய ஏற்பாடு காலத்திலே கிடைத்த தண்டனை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதில்லை. அதனால என்ன பண்றோம்? நம்ம அந்த தவறை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமலே, நம்ம உணராமலே, நமக்கு அறியாமலே சின்ன சின்ன தண்டனைகளை நம்முடைய மனம் நோக்கும் விதமாக, மன கஷ்டப்படும் விதமாக ஏதோ ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நம்ம உணர்ந்து கொள்ளணும், இந்த காரியம் ஏன் வருது? நான் ஆண்டவர் விரோதமாக தவறுகளை, பாவங்களை நான் செய்கிறேனா? இங்கே கோரான் என்பவன் அவன் சதி செய்கிறான் என்று வாசிக்கிறோம். அது வந்து இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக அவன் சதி செய்கிறான்? எதற்காக அவன் கூட்டம் கூடுறான்? எதற்காக மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவன் செய்யறா? மோசேயும் ஆரோனும் வைத்திருக்கிற அந்த பெரிய பதவி இல்ல, அந்த பதவியை யார் வரணும்? கோராவாகி எனக்கு வரணும். ஏன் என்கிட்ட பரிசுத்தம் இல்லையா? நான் ஆண்டோடைய பிள்ளை இல்லையா? இங்க இருக்கிற 250 பேர் இவங்க தான் அந்த பிள்ளை இல்லையா? இப்படிதான் கேள்வி கேட்கிறான். ஆனா நோக்கம் 250 பேரை பெரிய ஆளா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, நான் அங்க பெரிய ஆளா இருக்கணும். மோசேயுடைய அந்த இடத்துல, ஆரோனுடைய அந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அவன் என்ன பண்றான்? ஒரு ஆசையோடு, பேராசையோடு இந்த காரியத்தை சதியை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? மோசே சொல்றாரு, மோசே கண்டுபிடிச்சிட்டாரு, இல்ல உங்களுக்கு ஆசாரிய பட்டம் வேணும். ஏற்கனவே ஆசாரிய, ஆனா சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நீங்க உங்க சகோதரியும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ சொல்லி, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக. யாருக்கு விரோதமாக? அவன் எனக்கு, அவரோட வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க மோசே என்ன சொல்லிருக்கோம்? எனக்கும் ஆரோனுக்கு விரோதமாக நீங்க கூட்டம் கூடி வந்திருக்கீங்களா? என்ன சொல்றாரு? இது நான் சொல்ற, நான் செய்யல, இதெல்லாம் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார். ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், மோசே செயல்படுத்துகிறார். நீங்க ஆண்டவரை தான் கேள்வி கேட்கணும். ஆண்டவருக்கு விரோதமாக டைரக்டா நீ போகணும். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் அப்பயே உதவும், அடி விடும். அதனால மோசேக்கு போய் கேட்கணும். அப்ப மோசே என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றான். ஆரோனுடைய அந்த பிரதான ஆசாரிய அந்த பதவியை தனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் முறுமுறுக்கிறான் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை நான் பார்த்தோம். அவன் இந்த கோராகு என்பவன் தான் மட்டும் அந்த தவறை செய்யலங்க, கூட எத்தனை பண்றான்? ஆமா, அந்த தாத்தா அபிராம் கூட 250 பேர் கூட்டிட்டு வரான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு மோசேக்கு சில காரியங்களை சொல்றார். அதை அவன் சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க 250 தூப கலசங்களை, தூப கலசம் தெரியுமா? எரிகிற அந்த தீவெட்டி இல்ல, அதை எடுத்துக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ 250 பேரும் அதுல எண்ணெயை ஊற்றி கொண்டு வந்து நிக்கிறாங்க. அந்த ஆசிரியப்பு கூடத்துக்கு முன்னாடி அந்த 250 பேரும், அந்த கோராகு, தாத்தான், அபிராம், அப்புறம் அந்த சுத்தமொத்த 250 பேர் அழகா அப்படின்னு எரிக்கொண்டு. அப்போதான் ஆண்டவருக்கு இந்த சம்பவத்தை பார்த்து 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 கோபம் வருகிறது. அதனால இந்த கோராவுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனைகள் என்ன தெரியுங்களா? நீங்க என்னாகும் அதே அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29. சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அதாவது இத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கோபம் வந்து அப்போ 21ஆம் வசனத்துல இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன்றார். யாரு?
மோசையும் ஆரோனை பார்த்து சொல்றாரு, இவனுங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க, என்ன உனக்கு விரோதமா இல்ல எனக்கு விரோதமா வந்திருக்காங்க, நீ எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடு, இவங்க ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிடுறேன் எல்லாரையும் காலி பண்ணிடுறேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. மோசே கெஞ்சினான், விழுலாம், ஐயோ இவங்களை மன்னிச்சிருக்கேன்றான். கர்த்தர் பயங்கர கோபத்துல இருக்காரு. அப்போ இவங்க அதை விட்டு விலகிறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. அதனால என்ன ஆகுது? அப்பொழுது கர்த்தர் 23 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்றான். மோசை சொல்றா, எப்பா அந்த 3 ஃபேமிலி இருக்குல்ல, அந்த 3 ஃபேமிலி தவிர மற்றவங்க எல்லாம் இப்படி வந்திருக்கு. ஆண்டவர் பயங்கர கோபத்துல இருக்காரு, நீங்க வந்திருக்க, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துறார். அப்ப சொல்றாரு, சாதாரண ஒரு மனிதன் இறந்து போகிற மாதிரி இவன் இறந்து போகிறது கிடையாது. மோசே சொல்றாரு, நீங்க அதுதான் வாசிக்க கேட்ட 28 வசனத்துல, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதிராலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் நம்ம எப்படி ஒருத்தர் எப்படி சாவாங்க? வியாதிப்பட்டோ இல்ல திடீரென்றோ எப்படி சாவாங்க இல்ல, அது சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிற ஒரு மரணம். அப்படி அல்ல. என்ன சொல்றது? சகல மனிதருக்கும் நேர்கிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதிப்பார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று மோசே சொல்றான். என்ன நடந்து தெரியுமா? இந்த வார்த்தை அவன் சொன்ன உடனே ஜனங்கள்லாம் உஷாரா வந்துட்டாங்க. தெரியும் ஏன்னா மோசையை பத்தி இதை விட மேலான அற்புதங்களை மோசே கர்த்தரின் மூலமாக செய்தான். ஆனா இப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு, அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஆனா இந்த 3 பேருடைய குடும்பம் மட்டும் அங்கேயே இருந்தது, வீட்டு வாசலே இருந்தது. என்ன நடந்தது? இவன் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன சாதாரண மனுஷன் சாவரமாயெல்லாம் சாக மாட்டான் அப்படின்னு மோசே சொல்ற. அப்படிலாம் செஞ்சா அப்புறம் ஆண்டவர் யாருன்றது அவனுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா ஆண்டவர் அவமதிச்சதுக்கு தண்டனை இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே நிலம் பிளந்தது என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன? 32 வசனத்துல அந்த வார்த்தை பாருங்க, பூமி. அப்ப பூமிக்கு என்ன இருக்கு? வாய் இருக்கு. அடிக்கடி திறக்குது இல்ல? ஆமா, அடிக்கடி பூமி திறக்கிறதுனால தான் என்ன ஆகுது? நிலநடுக்கம், வாய் திறந்து, அதுதான் அங்க நடக்குது. அங்க என்ன சொல்லுகிறார்? பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவருக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எப்படிப்பட்ட தண்டனை பார்த்தீங்களா? பூமிக்குள்ள புதைந்து போனார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை! என்ன தவறு செய்யலாம்? கூட்டம் கூடி சதி செய்யலாம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவன் எழுப்பினான். தான் ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக வேண்டும், அந்த ஆரோனுக்குரிய பதவி நான் தனக்கு வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணான்? இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் செய்தான். கர்த்தர் அவனை சார்ந்தவர்களையும் என்ன பண்ணான்? விழுங்கி போட, பூமிக்குள்ளே புதை முடியாத 33 வசனத்தில் அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாற்றையோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். நாளெல்லாம் தள்ளல. சரி, இவ்வளவு எதிர்த்து பேசினானே, பெரிய பிரதான ஆசாரியனா மாறணும்னு நினைச்சானே, இவ்வளவு வருஷம் ஆண்டவரை பின்பற்றினானே, ஆண்டவர் அவனை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மரத்தை தள்ளி கூட போட்டுட்டான். நான் தான் சொன்னேன், ஊசா என்ன பண்ணான்? தொட்டான், பெட்டியை தொட்டான். ஒரு தவறா? ஆண்டுடைய வார்த்தையை மீறுவது தவறு. அப்பதான் அடிதான். அதான் சொல்ல, அடிக்கு அடி, உதைக்கு உத. ஆமா, ரத்தத்துக்கு ஆண்டவர் அப்படிதான் பண்ணார். ஆனா ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறார். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். நாமெல்லாம் அவருக்கு பிரியமானவர்கள். நீங்க நம்மளும் அடி வாங்கியிருக்கணும், நம்மளும் புதைந்து போயிருக்க வேண்டியவர்கள். அதை கர்த்தர் நம்மை மன்னித்து இருக்கிறார். சிலுவையிலே தன்னுடைய தவறு, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து இன்றைக்கு தண்டனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சில நேரங்களிலே சில சிறு தண்டனைகளை நாம் ஏற்று
நம்மாலே பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தண்டனைகளை ஆண்டவர் மறைமுகமாக நமக்கு தருகிறார். நீங்க அதை புரிந்து கொள்ளணும். இங்கெல்லாம் டைரக்டான அடிதான், சொல்லி அடிக்கிற இவனுக்கு எல்லாம் காலி ஆயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் நவருன்ற மோசே பாவம் அப்படின்ற அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் கிடையாது. கிளம்பிட்டு ஆண்டவர் பூமியை பிளக்க வைக்கிறார். எல்லாம் பூமி பிளந்து மூடி கொண்டது வாசிக்கிறார். எவ்வளவு பெரிய தண்டனை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. நம்முடைய தவறுகளை ஆண்டவர் உணர்த்தி காட்டும் போது என்ன தவறு எனக்கு தெரியாது, நான் செய்கிற தவறு எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் வெளிப்பார்வைக்கு நல்லவனா இருக்கிறேன், பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ராஜ்குமார் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய தவறுகளை பாவங்களை நான் மறைக்க முடியாது, ஆண்டவருக்கு மறைக்க முடியாது, பிசாசுக்கு மறைக்க முடியாது. நான் மனைவிகிட்ட மறைச்சிடலாம், சபையார்கிட்ட மறைச்சிடலாம், என்னுடைய பிள்ளைகிட்ட மறைச்சிடலாம், நண்பர்கிட்ட மறைச்சிடலாம். ஆனா ரெண்டு பேர்கிட்ட மறைக்க முடியாது, ஆண்டவர்கிட்டையும் மறைக்க முடியாது, பிசாசுகிட்டையும் மறைக்க முடியாது. பிசாசுக்கு எல்லாம் தெரியும், அவன் நம்மளை செய்ய வைக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தவறும் போது நாம் ஆண்டவருடைய தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறி விடுகிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க பாருங்க என்ன நடக்குது. போராடுவதற்கு துணையாய் வந்த 250 பேர் என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. அவங்களும் செத்து போறாங்க. எல்லாம் கூட வந்தாங்க, கூட்டம் கூட்டினாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் தண்டனையா? அவங்களுக்கும் தண்டனை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். நீங்க 34 வசனத்தை வாசிங்க. என்னாகும்? 14:34. அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மை விழுங்கி, அதாவது பூமி பிளந்து இந்த கோராகு, தாத்தான், அபிராம் மற்றும் அந்த குடும்பத்தின் மக்கள், அந்த வீடு, அந்த பொருட்கள் எல்லாம் பூமி பிளந்து மூடின பிறகு இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. உடனே அந்த இடத்தை விட்டு அவங்க ஓடினார்கள். ஆனா ஓடினாலும் விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா? 35 வாசிங்க. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன வந்துச்சு? இங்க பூமி பிளந்து செத்தாங்க. இப்ப ஆண்டவர் என்ன அனுப்புறார்? அக்கினி அனுப்புறார். நீங்க கூட வந்தீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருமா? ஓடுறீங்களா? ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? என்ன அவங்களெல்லாம் பாருங்க, அவரு தண்டனையில கூட ஆண்டவர் வித்தியாசமா கொடுக்கிறார். இவங்களையும் அந்த 250 பேரையும் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? பூமிக்குள்ளே இறக்கிருக்கலாம். செய்யல. என்ன செய்யறாரு? அது தொடர்ந்து வாசிங்க. அக்கினி 35. அக்கினி புறப்பட்டு 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேர் என்னாச்சு? எரிஞ்சு போனார், சாம்பலாயிட்டார். அது எங்க இருந்து வந்துச்சு? அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. ஆசரிப்பு கூடாது, அதுதான் தேவனுடைய சந்நிதி. அங்கிருந்து நெருப்பு வந்து ஓடுற, அது எனக்கு அது ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க 250 பேர் மட்டும் ஓடினாங்களா, கூட அறியாத ஜனங்களும் ஓடினாங்களா தெரியாது. ஆனா இறந்து போனது கரெக்டா அது 250 பேர். இதோடு நிக்கலங்க. தங்களை ஒரு மனுஷன் செய்கிற தவறு எவ்வளவு பேரை பாதிக்குதுல. நீங்களும் நானும் செய்கிற தவறு என்ன பண்ணி பாதிக்குதுல? எனக்கு குடும்பத்தை பாதிக்கும், என்னை சார்ந்தவர்களை பாதிக்கும், என் சபையை பாதிக்கும், என்னை நம்புகிறவர்களை பாதிக்கும். நீங்க அதை புரிந்து கொள்ளணும். தவறு நம்மோடு போகிறது. நம்ம மட்டும் தண்டனை வாங்கி போட்டா கூட பரவாயில்ல. இல்லை, நீ நேசித்த, நீ அன்பு கூர்ந்த உன்னுடைய குடும்பங்கள் இது நிமித்தமாக சாபத்துக்குள்ளாகும் என்று சொல்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இந்த போராது செய்த தவறினால கிட்டத்தட்ட 14,700 பேர் வாதையினாலே மரித்தார்கள். வாதையை அனுப்பி ஆண்டவர் எவ்வளவு மரித்தார்கள்? முதல்ல இவங்களை உள்ள பூமியில தள்ளினாரு. அடுத்து 250 பேரை தூபகலசங்களை சுமந்து வந்த 250 பேரை அக்னியால் எரிச்சு கொண்டாரு. அப்புறம் உடனே வாதையை அனுப்புறாரு. வாதையை அனுப்பி அங்க 14,700 பேர் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம். ஏன்னா அந்த வாதைக்கு காரணம் என்ன தெரியுமா? இது போராளி நிமித்தமாக தான் நடந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே ஒரு கெட்ட குணம் உண்டுங்க. நடந்த அந்த நேரம் மன்னிப்பு கேட்பாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? அந்த தவறை அவங்க மீண்டும் செய்வாங்க. அதெல்லாம் சொல்ல நம்ம அடிக்கடி, நான் இஸ்ரவேல் ஜனங்களும் நாமளும் ஒண்ணு. ஆண்டவர் எவ்வளவோ செய்திருப்பார், நமக்கு நன்றியே இருக்காது. அடுத்த நாள் ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கும், இப்படிதான் இவங்க செஞ்சாங்க,
என்ன பண்றாங்க? என்ன ஆகுமா? 16:41 வாசிங்க. 16:41 நான் முடிச்சிடுறேன். இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் அடுத்த நாள் என்ன நடக்குது? இது இவ்வளவு பிரச்சனை நடந்தது எல்லாரும் தெரியும்ல. ஆண்டவர் எவ்வளவு கோபமானார். கோராகு, தாத்தான், அபிராம் இவரெல்லாம் புதைக்கப்பட்டார். 250 பேர் தூப கலசம் எடுத்தவர் செத்து போயிட்டாங்க. அப்ப நம்மளோட பயம் இருக்காது. இதை பார்த்தா நானா அலறிடுவேன். ஐயோ, இனி நம்ம இந்த காரியெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோனிய இருதயத்தை காட்டிலும் கடினமுள்ள இருதயமுடையவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன நடந்தது? 40 பழியை யார் மேல போட்டாங்க? மோசேயா கொன்றான். மோசே ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த தவறு, இந்த பாவமாகாத, இதை நீங்க அவனை தண்டிச்சிடாதீங்கன்னு ஜெபம் பண்றான். முகம் குப்புற விழுந்தான்னா அது என்ன அர்த்தம்? இவர்களுக்காக அவன் ஜெபம் பண்றான், கலங்குறான். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இவங்க செத்தது 250 பேரும், இந்த கோராகு இவங்கெல்லாம் செத்ததுலாம் யாரால? உன்னாலதான் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. இப்போ ஆண்டவருக்கு மீண்டும் கோபம் வந்துச்சு. 44 வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகப்புற விழுந்தார்கள். அப்ப என்ன நடக்குது? 46 வசனத்துல முடிவுல கடும் கோபம் ஏற்பட்டதுனால தேவனுடைய சந்நிதியிலிருந்து வாதை தொடங்கிற்று என்று வாசிக்கிறோம். வாதையை ஆரம்பிச்சிட்டார். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது என்று வாசிக்கிறோம். அதுல பாருங்க 49 வசனத்தை வாசிக்க. கோராகின் காரிய நிமித்தம். நல்ல பாருங்க, இது இந்த நடந்ததுக்கு காரணம் யாரு? ஒரே மனுஷன் தான். யாரு? ஒரு நம்ம சொல்லலாம், கோராகி தான் செத்து போயிட்டானே. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுக்கு கோராகி என்ன பண்ணுவான்? இதற்கு அடிப்படை காரணம் யாரு? கோராகு தான் ஆரம்பிச்சு வச்சா. ஆண்டவர் முடிச்சுட்டாரு. ஆனா தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்கிறாங்க, நீங்க தானே செஞ்சீங்க, இது அவர் ஆண்டவர் செஞ்ச, நீங்க தான் அதை செஞ்சீங்க. இவ்வளவு நடந்துமே நம்பல. ஆனா 49 வசனத்துல கோராகின் காரிய நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே 14,700 பேர் என்று சொல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் வாதையை நிறுத்தினார் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய அந்த ஆசையினாலே, சதியினாலே, அது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளினாலே அவன் மாத்திரமல்ல, 250 பேர் மாத்திரமல்ல, 14,700 பேர் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாடு காலத்திலே தண்டனைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு, தவறுகளும் பயங்கரமா இருக்கு. டிசைனா தவறு செய்யறார், விதவிதமான தவறு செய்யறார், பாவம் செய்யறார். இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல அப்படிதான் நான் நினைத்துக் கொள்ளும். அவங்களுக்கு அது பயமே இல்லை, தேவ பயமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நான் தவறுகள் சொல்லக்கூடிய அந்த தலைப்பு எல்லாமே தேவனுடைய மனிதர்கள். வேதத்துல தேவனை அறியாத நிறைய பேர் தவறு செஞ்சிருக்காங்க. அது நமக்கு தேவையாது. அவர்கள் தவறு செய்யக்கூடியவர். ஆனால் நாம் தவறு செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தவறுகளோ பாவங்களோ நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது. இந்த வேதாராய்ச்சியுடைய நோக்கம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். கர்த்தர் மூலமாக நமக்கு தண்டனைகள் நமக்கு வரக்கூடாது, நம்முடைய சந்ததிகளுக்கு வரக்கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்கு வரக்கூடாது. ஆகவே நம் ஒருவருடைய அந்த தவறினாலே, பாவங்களினாலே நாம் பெரிய தண்டனைக்குள்ளாகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த கோராகு ஒரு பெரிய தவறுகளை செய்ததினாலே கர்த்தர் அவனை அடித்து பூமியை பிளந்த குடும்பத்தோடு ஒரு மரணம் அடைய ஆண்டவர் செய்தார். அதாவது 75 பேரையும் ஆண்டவர் எரித்து போட்டார். அது மற்ற 14,700 பேரும் வாதையினாலே இறந்து போனார்கள். இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.